குனியமுத்தூர் பகுதியில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட குனியமுத்தூர் வடக்கு பகுதி 87வது வார்டு சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். முகாமில் 100க்கும் மேற்பட்ட தாவக நிர்வாகிகள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களது நற்செயலை பாராட்டி கௌரவித்தனர். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்கள் அனைவரும் வழங்கி மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். இதில் 87வது வார்டு செயலாளர் ரஹ்மான், இணை செயலாளர் சித்திக் பாஷா, செயற்குழு உறுப்பினர் மனஃப் அலி, மகளிர் அணி கவிதா, இளைஞர் அணி மீராஸ், சிக்கந்தர், நலத்திட்ட அமைப்பாளர் ரசீனா, சுமதி என ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்படியே எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் அப்படியே இங்க பாருங்க. நான் இங்க பாருங்கண்ணா, அப்படியே இங்க பாருங்க. அப்படியே இருங்கண்ணா. ஓகேண்ணா. அப்படியே இருங்க அண்ணா. இங்க ஓகே, இங்க பார்க்கலாம். அப்படியே இங்க பார்க்கலாம் எல்லாரும். ஒரே நிமிஷம் எல்லாரும் இங்க பாருங்கண்ணா. ஓகேண்ணா. இடையில கை விடுங்க அண்ணா, கொஞ்சம் ப்ளீஸ். அண்ணா அப்படியே இங்க பாருங்க. நான் சால்வ் போட்டீங்கன்னு இங்க பாருங்க. நான் ரகுமான் அண்ணா இங்க பாருங்கண்ணா. பாருங்க இந்த சைடு அண்ணா, இங்க பாருங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அப்படியே இருங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 22 மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி, மேட்டுப்பாளையம் தொகுதி சார்பாக பல விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு நடிகராகவும் ஒரு தலைவராகவும் பார்த்துட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு முதல்வராக ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 3 நாள் சனி, ஞாயிறு, திங்கள் வரைக்கும் அவரோட விழாவாக நிறைய நலத்திட்ட உதவிகள் நடந்துட்டு இருக்கு. அதை முன்னிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், இன்றைக்கு பிறந்த குழந்தை 52 குழந்தைகள் தங்க மோதிரம், அது போக நலத்திட்ட உதவிகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. எல்லா கழக தோழர்களும் ரொம்ப சிறப்பாக அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் அவர்கள் நம்ம நல்லா இருந்து தமிழ்நாட்டை ஒரு சிறப்பான நாடாக மாற்றணும்னு நான் என்னோட கோரிக்கையை கேட்கிறேன். தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னாடி நம்ம நாடுக்குள்ள மக்கள் மத்தியில் நமக்கு எந்த மாதிரியான வரவேற்பு? மக்களோட வரவேற்பு அவர் ஓட்டு போட்டே தெரிவிச்சிருப்பாங்க. பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி சில டைம் கேட்குறாங்க, சில எல்லாமே புரிதலோட பண்ணி எல்லாம் நிறைய மக்களோட ஆதரவு நல்லா இருக்கு. ஒரு டைம் கொடுத்தா எல்லாம் சரி பண்ணி மக்களோட ஆதரவு வரும் எலெக்ஷன்ல எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றாங்க? முக்கியமா நம்ம துப்புரவு தொழிலாளர்களோட சம்பளம், அந்த டெம்பரவரியா இருக்கிறாங்க அவங்கள பர்மனன்ட் பண்றது, அந்த மாதிரி அன்றாட வேலை செய்யறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து தமிழக முதல்வருக்காக அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். விரைவில் அதுக்கான முடிவெல்லாம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க.